Hi folks. So hope you are doing well. ஒரு வாரம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இந்த வாரம் வீடியோ போடல. ஸோ பேக் டு நார்மல். இன்றைக்கெலாம் இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து இங்கே நவி மும்பையில் அண்ட் மும்பையில் ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குது. லைக் மராட்டான்னு ஒரு 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 பார்ட் ஆஃப் மகாராஷ்டிராவில் இருக்க பீப்புள் வந்து அவங்களுக்கு ஓபிசியில் ஒதுக்கீடம் வேணும்ன்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக் அண்ட் மோர்ச்சா சொல்லுவாங்க. நான் மும்பையில் மோர்ச்சா பண்ணியிருக்கு. அதை பற்றி நிறைய விஷயம் நிறைய பேர் எங்கேயுமே பேசலை. ஸோ நான் யோசித்தேன் பேசுகிறேன். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக மெயினாக பண்ணிகிட்டு இருக்குது ஆசாத் மைதான் மும்பையில். பட் நவி மும்பை சைடில் எல்லாம் நிறைய இடத்துல வண்டி லாரி நிறைய ஆளுங்க வந்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. லாரி நிற்க வச்சுட்டு சைட் 2 ரோடு சைடும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி அட்டாச் பண்ணுவேன். மேபி மேலே ஒரு கீழே எங்கேயாவது அட்டாச் பண்ணுவேன் சைடு பை சைடில். ஏன்னா என் ஒய்ஃபும் சரி இல்லை நிறைய பேர் என் ஒய்ஃப் கூட வேலை பார்க்குறவங்க, அந்த பில்டிங்கில் வேலை பார்க்குறவங்க அண்ட் தெரிஞ்சவங்க, அது மாதிரி நிறைய பேர் டெய்லி ஆஃபீஸ்க்கு அந்த வழியில் தான் போயிட்டு வராங்க. அவங்க மார்னிங் போகிறப்போ அங்கே தான் அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க அந்த ரோட்டில் 2 சைடுமா ஃபுல் பப்ளிக் நின்றுக்குன்னு. ஸோ அவங்களுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் அன்ஈஸியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு அந்த வீடியோவும் கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணாங்க எனக்கு, இந்த மாதிரி இந்த வீடியோ இருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ பார்க்கறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க ஆஃபீஸில் என்னென்னா மேனேஜர்ஸ் யாரும் போகல. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. நாங்களே லேப்டாப் வாங்கி எங்கள் லேப்டாப்பில் அவங்க சிஸ்டம் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அப்போ அவங்க ப்ரைவசி பீச் ஆகாது. அதனால் அவங்க லேப்டாப் தராமல் எங்கள் லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணணும். அண்ட் எங்கள் லேப்டாப் அவங்க ஆஃபீஸ் யூஸ்க்கு இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி சொன்னதுனால நாங்கள் லேப்டாப் ஆப்ட் பண்ணல ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்காக. ஸோ ஓகேவா, ஏன்னா எல்லா கம்பெனிஸ் நான் வேலை பார்க்குற கம்பெனிஸே நிறைய கம்பெனிஸ் அவங்கவுங்க லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம சேஃப்டிக்காக. ஸோ நம்ம வீட்டிலேருந்து வேலை பார்ப்போன்ட்டு. பட் இங்கே அவங்க அப்படி பண்ணவே இல்லை. ஸோ ஒய்ஃப் கிட்ட சொன்ன வேண்டாம் போக வேண்டாம். பட் தென் அவங்க போய் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க போயிருக்காங்க. பட் அந்த போகிற வழியும் சரியில்லை. என்ன சொல்கிறது, அந்த ஏரியாவே ஆட்டோ நார்மலி நான் சொன்னேன் அட்லீஸ்ட் ஆட்டோ கூட்டின்னு போய், ஏன்னா ஆட்டோக்காரங்க கொஞ்சம் சேஃபாக ஒரு வாட்டி நம்ம ஆட்டோவில் உட்காந்துட்டோம் சேஃப் இல்லைன்னா அவங்க கொண்டு போய் சேஃபாக விட்டுருவாங்க. ஸோ அந்த ஆட்டோக்காரங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள். இங்கே நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஆட்டோக்காரங்க. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் போகிறாங்க, ஃபஸ்ட் டே நான் அப்போது. பட் இப்போது இன்றைக்கி போயிருக்காங்க ஆட்டோக்காரனே அந்த ரூட்லேயே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவங்க நடந்து தான் போனாங்க. அந்த நடந்து போன இப்போ அவங்கள வீடியோ காலில் தான் இருந்தாங்க என் கூட. வீடியோ காலில் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது அன்செக்யூர் ஃபீல் ஆச்சு அங்கே அந்த டைமில். ஸோ என் கூட வீடியோ கால்லேயே ட்ராவல் பண்ணி போனாங்க. அது நான் என்ன சொல்கிறது அதில் வீடியோ கேப்சர் பண்ண முடியல எங்களால். பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க அதே பில்டிங்கில். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்களும் அங்கே வேலை பார்க்குறீங்களா? அது அப்போ அவங்க வீடியோ ஷேர் பண்ணாங்க. எனக்கு இல்லைனாலும் அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு. என் ஒய்ஃப் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பப்ளிக் நடமாடாத இடத்துல நம்ம மோட்ஸா பண்ணுறோம் இல்லை ஏதாவது பண்ணுறோன்னா அது கொஞ்சம் யூஸ் இருக்குது. ஆனால் இங்கே பப்ளிக் நடமாட்டம் இருக்குது. அண்ட் மெயின்லி நான் அவங்கள விட போயிருக்காரு. அப்போ பார்த்தா நிறைய உமன்ஸ் எல்லாம், நிறைய கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்செக்யூராக இருக்காதா? லைக் அந்த 2 பக்கமாக ஆளுங்க இருக்காங்க, நம்ம நடுவில் போயிட்டு இருக்கோம். அண்ட் பயம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் அவ்வளோ பேர் ஆளுங்க இருக்காங்க, எல்லாருமே மிருக மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. பட் தென் உள்ள ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி நம்மளும் இப்போ இந்த எல்லா வீடியோஸில் நம்ம கரெக்டாக இருக்கும் இல்லை தப்பாக இருக்கும்னு சொல்ல வரல. பட் அந்த மாதிரி இடத்துல பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேஜர் ப்ராப்ளம் இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னா, அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும். ரிசர்வேஷன் வந்து 10% வேணும். அண்ட் அவங்கள ஓபிசியில் கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. சாரி, இது கோரிக்கை வச்சு ஆசாத் மைதானில் ஒருத்தவங்க நிறைய கூட்டத்தை கூப்பிட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஊர்லேருந்து எல்லாம் வந்து மக்கள் சேர்ந்துருக்காங்க. ஸோ இது இங்கே மும்பையில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நான் யோசித்தேன் இது நான் ரெக்கார்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கேன் மும்பையில் இப்போ எப்படி. ஆனால் பப்ளிக்கு இப்போது நார்மல் வே எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இந்த சைட்லேருந்து போகிறவங்களாம் நார்மலாக தான் இருக்குது. பட் இந்த மோர்ச்சா அந்த சைடில் இருக்க பப்ளிக் தான் அது என்னென்னா
அது வந்து மும்பையிலேருந்து நவி மும்பையோட ஸ்டார்டிங், ஓகேவா. அண்ட் அங்கே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. சிட்கோன்னு இங்கே ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு ஹால் இருக்குது. அந்த ஹால் உள்ளே இல்லை, அவங்க பர்மிஷன் கேட்டு உள்ளே போனாவது அவங்களுக்கு நான் அந்த ஏரியா கொடுத்துருவாங்கல்ல, வாஷ்ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்க ரோட்டில் இருக்காங்க, ஃபுல் ரோட்டில். நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். 2 சைடும் பில்டிங் இருக்கும். இவங்க இடையில ஃபுல்லாக 2 சைடும் லாரி நிற்க வச்சுட்டு ஆக்கியபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நல்லா வரும். நான் நினச்சேன் இதை உங்ககிட்ட கொண்டு வரேன். ஸோ எஸ், இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்ன எப்போ வரும்னு தெரில. ஏன்னா தேவேந்திர ஃபட்னவிஸ் கிட்ட கேட்டப்போ ஏன் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஹீ இஸ் எக்ஸ்-சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா. எக்ஸ்-சீஃப் மினிஸ்டர் தானே? ஆமாம். இப்போது பதவியில் வந்து இவங்க இருக்காங்கல்ல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்டு இந்த மாதிரி மும்பை அப்டேட்ஸ்க்காக என் சேனலை விடுங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா வியூஸ் அவ்வளோ வராது எனக்கு. ஸோ எஸ், இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.